இன்னைக்கு பாருங்கள் எங்களுக்கு நல்லா அவளி மீன் கிடச்சிருக்குது. இன்னைக்கு நைட்டு டிஃபனுக்கு நல்லா சமைச்சு இன்னைக்கு செம்மையாக சாப்பிட போகிறோம். அடுப்பில் சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சுட சுட நைட்டுக்கு மீன் குழம்பு. இப்போ மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் ஒரு 4 கிளைக்காங்க கிடக்குது. அதையும் நாங்கள் வெட்டி எடுத்துக்கிறோம் மீன் குழம்புக்கு வைக்க. நல்லா பருவ சைஸ் அவளியை கிடச்சிருக்கு நம்மளுக்கு நைட்டு வேட்டைக்கு. இது வந்து கிளைக்காங்க. இங்கே பாருங்க நல்லா பருவ சைஸாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. செவ்வளவு பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க. செவ்வளை இப்படி ஊற போட்டோம்னா தண்ணியில் செவ்வளவு நல்லா ஊறிடும். நம்மளுக்கு கத்தியை வச்சு சுரண்டுறதுக்கு ஈஸியாகிடும். செவ்வளு ஃபுல்லாக வந்துடும். செவ்வளை சுரண்டி வச்சிட்டோம்னா மீன் வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெட்டி சக்க போட்டு சாப்பிட வேண்டியதான். இது பாலை மீன் ஒன்று கிடந்துச்சுங்க. பாலை மீனையும் நல்லா செவ்வளை சுரண்டிக்கிடுவோம். இப்படி ஊற போட்டால் தாங்க செவ்வளு வரும் நம்மளுக்கு சுரண்டுறதுக்கு ஈஸியாக. இப்போ எல்லா மீனுக்குமே செவ்வளை எடுத்துட்டோம். நம்ம அப்படியே வெட்டி வெட்டி எடுத்துட்டு சைடில் உள்ள முள்ளுகளை மட்டும் லைட்டாக அப்படியே வெட்டிட்டு நம்ம அப்படியே துண்டு துண்டாக போட்டுருவோம். திங்கிறது எப்படி இருக்கும்? பாலை மீன் அப்படியே கருவு மாதிரி இருக்கும். முள்ளாக இருந்தாலும் டேஸ்ட்டு பால் போல் பாலை மீன் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க. பாருங்க மறுபடியும் ஒரு கிளைக்காம். நல்லா முரட்டு மீனுங்க. இப்போ சாயங்காலம் எங்களுக்கு கிடச்சது. இப்போ சைடில் உள்ள முள்ளை வெட்டிக்கிருக்கும். பாருங்க இப்போ செவ்வளை சுரண்டையும் நம்ம சைடில் உள்ள முள்ளை ஈஸியாக வெட்ட வருதா. வெட்டின உடனே மீன் ஃபுல்லாக துண்டு துண்டாக போட்டுடலாம்.
பாருங்கள், அவளி மீனில் வந்து நம்ம இப்படி வெட்டும் போது இந்த குடலில் மங்குனி இருக்கும். இந்த மங்குனி டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை எடுத்து போட்டுறணும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு. அவ்வளோதான் கொப்பரை. உப்புகள் போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்துடுவோம். வெந்தயம் தாளிப்புக்கு போட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம் தாளிப்புக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி மிளகாய் சேர்த்துக்கணும். இப்போ புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துருவோம். இப்போ மஞ்சத்தூள், குழம்பு மசாலா பொடியை சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. குழம்பு நல்லா கொதிச்சு வரை நம்ம பூண்டு அம்மியில் நச்சுட்டு வந்து குழம்பு கொதிக்கவும் அதோட சேர்த்துக்கிடுவோம். மீனையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ நம்ம அம்மியில் சின்ன வெங்காயமும் பூண்டையும் நச்சுட்டு வந்துருக்கோம், அதை சேர்த்துக்கிடுவோம். குழம்பு கொதிக்குது. இப்போ மீனை சேர்த்துருவோம்.
நைட்டில் இப்படி தான் எனி டைம் எங்களுக்கு மீனோ நண்டோ இறாலோ என்ன கிடைக்குதோ அதை இப்படி நைட்டு நேரம் சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து சாப்பிடுவோங்க. அந்த சந்தோஷம் தாங்க கொஞ்சம் நிம்மதியும் தரும், நல்லா நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் தரும். அதனால நைட்டில் இப்படி மீன்லாம் கிடச்சிச்சின்னா நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ பார்ப்போம் பாருங்கள், குழம்பு நல்லா வத்திருச்சு. இதுக்கு மேலே எப்படி பாருங்க. இப்போ குழம்பு வெந்துருச்சு, நம்ம இறக்கிக்கிறோம். சுட சுட மீன் குழம்பு, அவளி மீன் குழம்பு நைட்டு டிஃபனு சாப்பிட்றோம். குழம்பும் சுடுது, சோறும் சுடுது. இது கிளச்சா மீன் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். சோறும் சுடுது, கொஞ்சம் குழம்பும் சுடுது. கிளச்சா மீன் இது சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இது அவளி மீன் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். சரியான டேஸ்ட்டாக இருக்குது. அவளி மீன் கிளச்சா மீன் சரியான டேஸ்ட்டு. சோத்து மீன் நல்லா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. எங்களுக்கு எந்த மீன் கிடைச்சாலும் சரி இப்படி நைட்டில் சமைச்சு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். அதிகமாக கொஞ்சம் காற்று உரமாக நிற்கிது. இந்த காற்று அடிக்கும். நம்ம லைட்டு வெளிச்சம் போட்டதுனால தான் இந்த இடம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. இல்லட்டா லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம்னா இருட்டாக தாங்க தெரியும். சரியான டேஸ்ட்டுங்க. நல்லா இன்றைக்கி மீன் நைட்டு நேரம் நல்லா மீன் கிடச்சிச்சு. நல்லா சமைச்சு சுட சுட குழம்பும் சரி சாதமும் சரி சுட சுட இருக்குது. நல்ல ஒரு சாப்பாடு. இதேமாதிரி நீங்களும் மீன் கிடச்சிருந்தா நைட்டுக்கு சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.